டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 111. தனது வீட்டிற்கு சம்பந்தம் பேச வந்த விஜயேந்திரரின் குடும்பத்தினரை கண்டு மிகவும் மனம் நெகிழ்ந்து போனார் தர்மராஜ். அவர் மிகவும் மன நிறைவுடன், உங்க குடும்பத்தோட அன்பு கிடைக்கிறதுக்கு எங்களோட பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு உயர்ந்த குடும்பத்துக்கு எங்களோட பொண்ண மருமகளாக்க உண்மையிலேயே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்ட ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை இன்னும் இனிமையாக்க ஏதாவது இனிப்பா சாப்பிடுவோம் என்று கூறினார். ஆகாஷ் இதை சொன்னதும் தர்மராஜ் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினார். பிறகு அவர் தன் மனைவியிடம் கண் ஜாடை காட்ட, கணவரின் கண் அசைவை புரிந்து கொண்ட பானுமதி வேகமாக எழுந்து, இதோ நான் உடனே எடுத்துட்டு வரேன் என்றார். அதை பார்த்த அனன்யாவும் வேகமாக எழுந்து, இருங்க ஆண்டி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் என்றாள். உடனே பானுமதி மறுத்து வேகமாக தலையசைத்து, ஐயோ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, நீ உக்காந்து பேசிட்டு நான் எடுத்துட்டு வரேன் என்று கூறினார். அனன்யா அவரின் முன் வேகமாக நடந்து வந்து பானுமதியின் கையை பிடித்து பாசத்துடன், ஏன் ஆண்டி, நான் உங்க பொண்ணு இல்லையா, அப்புறம் ஏன் வேண்டான்னு மறுக்கிறீங்க என்று சொல்ல, பானுமதி அவள் சொன்னதை கேட்டு சிரித்துவிட்டு அவள் கன்னத்தை அன்புடன் தட்டி கொடுத்து, அப்படிலாம் இல்லம்மா, நீயும் ஏன் பொண்ணுதான் என்று சொன்னார். அனன்யாவும் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டே பானுமதியின் கையை பிடித்து, அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றத உங்களால தடுக்க முடியாது. ஆண்டி, இப்பவே உள்ள போலாம் வாங்க என்று சொல்லி கிச்சனை நோக்கி அழைத்துச் சென்றாள். அனன்யா சொன்னதை கேட்ட பானுமதியும் சிரித்துக்கொண்டே அவளுடன் சமையல் அறையை நோக்கிச் சென்றார். ஹாலிலிருந்த மற்ற அனைவரும் பேச ஆரம்பித்தனர். அனன்யா சமையல் அறைக்கு வந்தவுடன் பானுமதியை ஒரு ஓரமாக நிற்க வைத்துவிட்டு எல்லா வேலைகளையும் அவளே தனியாக செய்ய ஆரம்பித்தாள். அதை கண்ட பானுமதி புன்னகைத்தார். அனன்யா ஒரு தட்டில் ஸ்வீட் காரம் எடுத்து வைத்துவிட்டு அனைவருக்கும் டீ போட ஆரம்பித்தாள். தனது சிறிய சமையல் அறையில் அனன்யா மிகவும் பாசத்துடனும் அன்புடனும் வேலை செய்வதை பார்த்த பானுமதி அவள் அருகில் வந்து அன்புடன் கன்னத்தை தொட்டு, உன்ன மாதிரி ஒரு பொண்ண பெத்ததுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் என்று கூறினார். பானுமதி சொன்னதை கேட்டு அனன்யா மென்மையாக புன்னகைத்தாள். பானுமதி மீண்டும் அவளிடம், உனக்கு தெரியுமாமா, நானும் அப்பாவும் முதல்ல ரொம்பவே கவலைப்பட்டோம். சக்தி எப்படி இவ்ளோ பெரிய வீட்டுக்கு போய் சமாளிப்பா, அவளால எல்லாரையும் சமாளிக்க முடியுமான்னு ரொம்பவே யோசிச்சோம். ஏன்னா ரோஹன் குடும்பத்தை பத்தி நாங்க ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வீட்டோட பெரியவரை பத்தி நாங்க கேள்விப்பட்ட விஷயம் எங்களை ரொம்பவே பயமுறுத்துச்சு. அவங்கள பத்தி கேள்விப்பட்டு எங்க சக்தியோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு எனக்கும் சக்தியோட அப்பாவுக்கும் ரொம்ப பயமாதான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அவ ஹேண்டில் பண்ணிடுவாளா, அந்த வீட்ல ஒரு பொண்ணு கூட இல்லையே, எப்படி சமாளிப்பான்னு தோணும். ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட எல்லா கவலையும் காணாம போயிட்ட மாதிரி தோணுது. நாங்க பக்கத்துல இல்லைன்னாலும் அவளை கவனிச்சுக்க அவளோட அக்கா கூடவே இருக்கா. அவளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நல்லா கவனிச்சுக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா என்று சொன்னார். அதை கேட்ட அனன்யா உடனே பானுமதியின் கையை பிடித்துக்கொண்டு, என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கும் தெரியும் பெத்தவங்க தன்னோட பொண்ணு கல்யாணத்தை நினைச்சு எவ்ளோ கவலைப்படுவாங்கன்னு. அதை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் வரப்போற புதிய உறவை நினைச்சு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கும். ஆனா உங்க எல்லா கவலையையும் இந்த பொண்ணு கிட்ட விட்டுடுங்க. ஏன்னா உங்க கண்ல இனிமே எந்த கவலையும் இருக்கக்கூடாது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என்று கூறினாள். அனன்யா சொன்னதை கேட்ட பானுமதி மனநிறைவுடன் புன்னகைத்தார். அதற்குள் டீயும் கிட்டத்தட்ட தயாரானது. அனன்யா பானுமதியுடன் அனைவருக்கும் டீ எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். மேலும் தான் எடுத்து வந்த டீ மற்றும் ஸ்நாக்ஸை அனைவருக்கும் பரிமாறினாள். பிறகு அவளும் ஒரு டீ கப்பை எடுத்து வந்து ருத்ரனுக்கு அருகில் உட்கார்ந்து அவனிடம் கொடுத்தாள். ருத்ரன் டீ கப்பை வாங்கிக் கொண்டு, உன்னோட கப் எங்க என்று கேட்க, அனன்யா உடனே அவன் கையில் இருந்த டீ கப்பை காட்டி புன்னகையுடன், இதோ என்றாள். அனன்யா சொன்னதை கேட்டு ஒரு புருவத்தை உயர்த்திய ருத்ரன், என்ன விஷயம் பொண்டாட்டி, தனியா இருக்கும்போது நீ இந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருக்கிறதில்லையே என்று கேலி செய்தான். அதை கேட்ட அனன்யா வெட்க புன்னகையுடன், அப்படிலாம் ஒன்னும் இல்ல புருஷா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன் என்று சொன்னாள். ருத்ரன் உடனே தன் கையில் இருந்த டீ கப்பை எடுத்து அவள் வாய்க்கு நேராக எடுத்துச் சென்றான். அதை பார்த்த அனன்யா வெட்கத்துடன், என்ன பண்றீங்க ருத்ரன், முதல்ல நீங்க குடிங்க, எல்லாரும் பாப்பாங்க என்று சொன்னாள். ருத்ரன் முகம் சுளித்தபடி, ஏன் பொண்டாட்டிக்கு நான் குடுக்கறேன், இதுல யாரு என்ன சொல்ல போறாங்க என்று அலட்சியமாக பதில் சொன்னான். ருத்ரன் இதை சொன்னதும் அனன்யா அவனை பார்த்து கொண்டே கிசுகிசுப்பான குரலில், எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க என்று கூறினாள்.
அனன்யா சொன்னதை கேட்டதும் ருத்ரனின் புருவங்கள் சுருங்கின. அப்போது அவன் ஏதோ சொல்ல வரும்போது வீட்டின் கதவை திறந்து அம்மா என்று அழைத்துக் கொண்டே உள்ளே வந்தாள் சக்தி. ஆனால் ஹாலில் அமர்ந்திருந்தவர்களை கண்டதும் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனாள். உள்ளே வந்த சக்தியைக் கண்டு அனைவரும் புன்னகைத்தனர். தர்மராஜ் சக்தியை பார்த்து தன் அருகில் வருமாறு சைகை காட்டி, ஏன் சக்தி அங்கேயே நிக்கிற, என் பக்கத்துல வா என்று கூறினார். சக்தி குழப்பமான முகபாவத்துடன் அப்பா தர்மராஜ் அருகில் வந்தாள். பின்பு அங்கிருந்த அனைவரின் முகங்களையும் பார்த்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தாள். தர்மராஜ் அவளை தன் பக்கத்தில் அழைத்து, வா சக்தி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, அவங்க வேற யாருமில்ல, ரோகனோட தாத்தாதான் என்று சொன்னார். அதை கேட்ட சக்தி அவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். அப்போது விஜேந்திரர் அவளின் தலையை அன்புடன் தடவிக் கொடுத்தவர் அனன்யாவை பார்த்து, உண்மைய சொல்லு அனன்யா, நிஜமாவே அந்த குறும்புக்கார ரோஹன் தான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணானா? அவனுக்கு இவ்ளோ நல்ல டேஸ்ட் ஒன்னும் இல்லையே என்று கேட்டார். விஜேந்திரர் சொன்னதை கேட்டதும் அனைவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் சக்தி மட்டும் இன்னும் குழப்பத்தில் இருந்தாள். ஏனெனில் அவள் ரோஹனை பற்றி இப்படி நினைத்ததில்லை. அதே சமயம் தன் பெற்றோர் அனைவரிடமும் சகஜமாக பேசுவதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சியடைந்தாள். ஏனெனில் தன்னுடைய காதலை பற்றி அவளுடைய பெற்றோருக்கு இருந்த பயம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். சில நொடிகள் தன் எண்ணங்களில் மூழ்கியிருந்த சக்தி அங்கே எங்குமில்லாத ரோகனை தேடினாள். எங்கும் ரோகன் இல்லை என்றதும் சக்தி கொஞ்சம் பதட்டமடைய ஆரம்பித்தாள். அவளது பதட்டத்தை உணர்ந்த அனன்யா அவளை தன் அருகில் அழைத்து அவள் தோளில் கை வைத்து எல்லாம் சரியாகிவிட்டதாக கண்களை இமைத்து காட்டினாள். அங்கே அனைவரும் மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்ததும் சிறிது நேரத்தில் சக்தியும் அவர்களுடன் நன்றாக பேசி பழக ஆரம்பித்து விட்டாள். மேலும் அங்குள்ளவர்கள் அனைவரும் சிரித்து பேசுவதை ரசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் கண்கள் மட்டும் ரோகனை எதிர்பார்த்தது. அனன்யா அவளின் கண்களின் தேடலை புரிந்து கொண்டு குறும்பான புன்னகையுடன், என்னம்மா புது பொண்ணு, உன் ஆளக் காணாம ரொம்ப கஷ்டப்படுற போல என்று கேலி செய்தாள். அனன்யா தன்னை கேலி செய்வதை கேட்டு வெட்கத்தில் தலையை தாழ்த்திய சக்தி, அட அக்கா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட அனன்யா தன் கண்களை சுருக்கி பார்த்து, ஓஹோ, அப்போ உன் கண்ணு ரோஹன தேடலன்னு சொல்ற, அப்ப ரோஹன் இங்க வர்றதுல உனக்கு விருப்பமில்ல அப்படிதானே என்று மீண்டும் சக்தியை சீண்டினாள். அனன்யா இப்படி சொன்னதும் சக்தி உடனே, அக்கா, நான் எப்போ அப்படி சொன்னேன், நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்றேன் என்றாள். சக்தி பதட்டத்தில் தன் மனதில் இருந்ததை அப்படியே வார்த்தை வழியில் வெளிப்படுத்தியதை உணர்ந்ததும் நாக்கை கடித்துக்கொண்டு தான் பேசுவதை நிறுத்தினாள். சக்தி தான் சொன்னதை நினைத்து வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள். அனன்யா அவளது செயல்களைக் கண்டு சிரித்துக் கொண்டே, அப்படின்னா நீ அவனை சரியா பாக்குறதில்லையா என்று கேட்டவள் பிறகு எதையோ யோசித்து பெருமூச்சு விட்டபடி ருத்ரனை பார்த்து, ஆனா எங்க ரோஹன் பாவம், ஒரு பொல்லாத பாஸ் கிட்ட சிக்கியிருக்கான், அதனால கூட அவனால உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருக்கும் என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் தன் புருவத்தை உயர்த்தி அவளை முறைக்க ஆரம்பித்தான். சக்தி அவள் சொன்னதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமான முகபாவத்துடன், ஆனா அக்கா, ருத்ரன் மாமா தானே ரோஹனோட பாஸ் என்று சொல்லிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தவள் ருத்ரனின் கண்களை சந்தித்ததும் அப்படியே தான் பேசுவதை பாதியிலேயே நிறுத்தி கொண்டாள். பிறகு பதட்டத்துடன் அனன்யாவை பார்த்து, ஆனா ரோஹன் அப்படியெல்லாம் அவங்க அண்ணனை பத்தி தப்பா பேசினதில்ல, எப்பவும் ரொம்ப பாராட்டிதான் பேசுவாரு என்று சொன்னாள். அதை கேட்ட அனன்யா ஆச்சரியத்துடன் சக்தியை பார்த்து, என்ன சொல்ற சக்தி, ரோஹன் இத உன்கிட்ட சொன்னானா? ஆனா எனக்கு வேற மாதிரி தானே தகவல் கிடைச்சது என்று சொல்லிவிட்டு குறும்புடன் ருத்ரனை பார்த்து புன்னகைத்தாள். அனன்யா வேண்டுமென்றே சக்தியின் முன்பு ருத்ரனை வம்பு செய்து கொண்டிருந்தாள். ஏனெனில் அவனால் இப்போது அவளை எதுவும் சொல்ல முடியாது என்று அவளுக்கு தெரியும். ருத்ரன் அனன்யாவை முறைத்து பார்த்துவிட்டு, ஒருவேளை உனக்கு கிடைச்ச தகவல் தப்பா இருக்கலாம் பொண்டாட்டி என்று சொன்னான். ருத்ரன் சொன்னதை கேட்டதும் அனன்யா உடனே, சரி, என்னோட ஆதாரம் தப்பா இருந்தா ஏன் ரோஹன் இங்க இல்லன்னு சொல்லுங்க என்று கேட்டாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் சற்று அதிர்ச்சியடைந்தான். ஏனெனில் உண்மையில் அவன் இன்று நாள் முழுவதும் ரோஹனை ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லி பிஸியாக வைத்திருந்தான். மேலும் அவனுக்கு இங்கு வருவதை பற்றி எந்த யோசனையும் இல்லை. அதனால் ரோஹனை பற்றியும் அவன் யோசிக்கவில்லை. அனன்யா சொன்னதை கேட்டதும் சக்தியும் கேள்வியாக ருத்ரனை பார்த்தாள். எதையோ யோசித்த ருத்ரன் தன் தலைமுடியை கோதிவிட்டு, அப்படின்னா பொண்டாட்டி, நீ எங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி ரோஹனையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் அவனை அழைச்சிட்டு வரல? நான் மட்டும் இல்ல, தாத்தா வரைக்கும் நீ சொல்றதான் கேக்குறோம். அப்படின்னா எங்களை விட உனக்குதான் எல்லா இடத்துலயும் பவர் அதிகம் என்று சொன்னான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே, ஓஹோ, அப்படியா, அப்போ என்னோட பவரை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்குறீங்களா என்று சொன்னாள்.
கணவன் மனைவியின் கேலிப் பேச்சை ரசித்துக் கொண்டிருந்தாள் சக்தி. அவர்களின் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு நொடியிலும் அவர்களின் காதல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அனன்யா தன் கை கடிகாரத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு 1 என்றாள். அனன்யா திடீரென எண்ணுவதைக் கண்டு குழப்பத்துடன் சக்தி அவளை பார்க்க ஆரம்பித்தாள். அனன்யா சிரித்துக்கொண்டே 2, 3 என்றாள். அனன்யா 3 என்று சொல்லியும் எதுவும் நடக்காததைக் கண்டு ருத்ரன் புருவத்தை உயர்த்தி அங்குமிங்கும் பார்த்தான். அதைக் கண்ட அனன்யா சிரித்துக்கொண்டே கதவை நோக்கி பார்க்கும்படி சைகை காட்டினாள். ருத்ரன் உடனே திரும்பி பார்க்க ரோஹன் மெயின் டோர் வழியாக வந்து நின்றான். அவன் திடீரென உள்ளே வருவதைக் கண்டு சக்தியும் அவளது குடும்பத்தினரும் ஆச்சரியமடைந்தனர். அதே நேரம் ரோஹன் மீட்டிங்கில் இருப்பான் என்று நினைத்த ருத்ரன் ரோஹனின் திடீர் வருகையைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். அங்கு மீட்டிங் முடியாம இவன் எப்படி இங்க வந்தான் என்று யோசித்தான். அப்போது அனன்யா அவன் தோளில் கை போட்டு அவன் காதில் கிசுகிசுப்பான குரலில், இந்த அனன்யா ருத்ரனுக்கே சவால் விடுறீங்களா என்று கேலி செய்தவள் ருத்ரனிடமிருந்து விலகி பலமாக சிரித்தாள். ருத்ரன் அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஏனெனில் இன்று நடப்பது அனைத்தும் அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. யாரோ தன்னிடத்திலே வந்து அவர்களின் ஆட்சியை நிலைநாட்டி விட்டனர் என்று எண்ணினான் ருத்ரன். ஆனால் ருத்ரன் இதற்காக அனன்யா மீது கோபப்படவில்லை. மாறாக அவளது குறும்புத்தனத்தை ரசிக்க ஆரம்பித்தான். அதே சமயம் ரோஹன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் இருந்தான். ஆனால் திடீரென அங்கு ரோஹனை பார்த்ததும் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. ரோஹன் அவர்கள் முன்வந்து நின்று ஆச்சரியமான குரலில், தாத்தா, அப்பா, அண்ணா, அண்ணி, நீங்க எல்லாரும் எப்படி இங்க என்று திகைப்புடன் கேட்டான். ரோஹன் இதை கேட்டதும் விஜயேந்திரர் தன் புன்னகையை மறைத்துக் கொண்டு சீரியஸான முகபாவனையுடன், இந்த கேள்விய நாங்க கேட்கணும் ரோஹன். ருத்ரன் உன் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் தானே அட்டென்ட் பண்ண சொன்னா, ஆனா நீங்க என்ன பண்ற என்று கேட்டார். தாத்தா திடீரென கோபமாக பேசுவதைக் கண்ட ரோஹன் பாவமாக திகைத்து நின்றான். பயத்தில் எச்சிலை விழுங்கியபடி, அது வந்து தாத்தா, அது வந்து நான் என்று தயங்கினான். அவன் இப்படி மாட்டிக்கொண்டு விழிப்பதை பார்த்த ஆகாஷ் தன் புருவத்தை உயர்த்தி, என்ன சொல்ற ரோஹன், ஒன்னும் புரியல, தெளிவா பேசு என்றார். ரோஹன் பயத்தில் தடுமாறிக் கொண்டிருந்தான். விரைவாக தன் கண்களை அனன்யா பக்கம் திருப்பி பாவமாக பார்த்தான். பின்னர் அவனது கண்கள் அனன்யாவின் அருகில் அமர்ந்திருந்த ருத்ரனை நோக்கிச் சென்றது. தனது பாவமான கண்களால் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் ரோஹன் இப்போது பயத்தில் மோசமான நிலையில் இருந்தான். வேகமாக தன்னை கட்டுப்படுத்தி, அப்பா அப்பா அது வந்து நான் அண்ணனை தேடி வந்திருக்கேன் என்று கூறினான். ருத்ரன் உடனே தன் இடத்திலிருந்து எழுந்து அவனை நோக்கி நடந்து வந்து, என்னது, என்ன தேடியா என்று கேட்டு முறைத்தான். ருத்ரன் முறைத்தபடி தன் அருகில் வருவதைக் கண்ட ரோஹன் பின்னோக்கி நழுவ ஆரம்பித்தான். பிறகு பதட்டமான குரலில், அண்ணா, நான் உங்களை தேடிதான் வந்தேன் என்று சொல்லி சமாளிக்க முற்பட ருத்ரன் தன்னை பிடிக்க வருகிறான் என்பதை ரோஹன் உணர்ந்தான். அதனால் ரோஹன் ருத்ரனிடமிருந்து விலகி ஓடி அனன்யாவின் அருகில் சென்று, அண்ணி, ப்ளீஸ் காப்பாத்துங்க என்று கூறினான். ருத்ரன் அவனின் கழுத்தை பிடித்து நெருக்கி, இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது என்று கூறினான். ரோஹன் அப்பாவி முகத்துடன் ருத்ரனை பார்த்து, என் அன்பான அண்ணா, இப்படியெல்லாம் உங்க தம்பியை நீங்க செய்யக்கூடாது என்று கூறினான். விஜயேந்திரர் சிரித்துக்கொண்டே, சரி, நாங்க உன்னை எதுவும் பண்ணல, நீ எங்களுக்கு கொடுத்த தொந்தரவென்ன என்று கேட்டார். விஜேந்திரர் சொன்னதை கேட்டு ரோஹன் ருத்ரனின் பிடியிலிருந்து தன்னை விரைவாக விடுவித்துக் கொண்டு அவர் அருகில் அமர்ந்து, அட கடவுளே, நான் உங்களை என்ன தொந்தரவு செஞ்சேன், என்னை ஏன் இப்படி குத்தம் சொல்றீங்க என்று கேட்டான். விஜேந்திரர் ரோஹன் சொன்னதை கேட்டு அவன் காதை திருகியபடி, உன் தாத்தாவை விட நீ ரொம்ப புத்திசாலிதான். நீ எங்களுக்காக இவ்ளோ நல்ல மருமகளை சூஸ் பண்ணியிருக்க, இது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்று கூறினார். விஜேந்திரர் சொன்னதை கேட்டதும் ரோஹன் அவர் கண்களை பார்த்து வெட்கத்துடன் சிரித்துக் கொண்டிருந்த சமயம் சக்தியின் பக்கம் திரும்பினான். காதலுடன் சக்தியை பார்த்தவன் விஜேந்திரரிடம், அது வந்து தாத்தா, அண்ணி தனியா இருக்கிறது ரொம்ப பாவமா இருந்துச்சு, அதனாலதான் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க ஒருத்தர் வேணும்னு நினைச்சேன் என்று சொன்னான். ரோஹன் சொன்னதை கேட்டு கோபமடைந்த விஜேந்திரர் தன் கையில் இருந்த கைத்தடியால் அவனை அடிக்கத் தொடங்கினார். உடனே ரோஹன் எழுந்து அனன்யாவின் கால்களுக்கு அருகில் அமர்ந்து, ஆ அண்ணி, நீங்க தான் தாத்தா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் என்று கெஞ்சலுடன் கேட்டான். அவனுடைய குறும்பத்தனத்தை பார்த்து அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். சக்தியின் பெற்றோரும் அவனது குடும்ப பிணைப்பை கண்டு சிரித்தனர். ரோஹனை முறைத்துக் கொண்டே விஜயேந்திரர் தர்மராஜை பார்த்து, சம்மந்தி, இவன் சரியான வில்லன், அதனாலதான் அவனுடைய குறும்புத்தனத்தை அடக்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கேத்த ஒரு பொண்ண அவனே சூஸ் பண்ணிட்டான், அதனால சீக்கிரம் இவங்களோட டும் 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 என்று சொல்ல ஆரம்பித்தார்.
எபிசோட் 112. சக்தி வீட்டிற்கு சம்பந்தம் பேசப்போன விஜயேந்திரர் விரைவிலேயே திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதும் ரோஹனின் சந்தோஷம் 10 மடங்கு அதிகமானது. தர்மராஜ் தன் மனைவி மற்றும் மகளின் கண்களில் மகிழ்ச்சியை பார்த்து புன்னகையுடன், இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சார்? ரோஹனும் நீங்களும் விரும்புற மாதிரி இப்போ சக்தி உங்க வீட்டு பொண்ணு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம் என்று சொன்னார். தர்மராஜ் சொன்னதை கேட்டதும் ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, சரி, அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. அந்த நாள்ல அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதிய முடிவு செஞ்சுக்கலாம் என்று கூறினார். ஆகாஷ் சொன்னதை கேட்டதும் அனைவரும் அதுவே சரி என முடிவு செய்தனர். அப்போது அனைவரின் பேச்சையும் வெகுநேரம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த பானுமதி தயக்கத்துடன் தன் கணவரிடம், ஆனா இவ்ளோ சீக்கிரம் எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு செய்ய முடியும்? அதாவது எப்படி இதெல்லாம் நடத்த முடியும் என்று குழப்பத்துடன் கேட்டார். பானுமதி மனதில் உள்ள குழப்பத்தை கண்டதும் ஆகாஷ் புன்னகையுடன், கவலைப்படாதீங்க சம்மந்தி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்க மருமகளை அழைச்சிட்டு வந்தா மட்டும் போதும். நாம இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நமக்கான மரியாதை. இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போனா இவங்களே கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்குவாங்க என்று கிண்டல் செய்தார். ஆகாஷ் இதை சொன்னதும் அனைவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். பானுமதியும் தலையை குனிந்து சிரித்தார். எல்லோரும் நிச்சய தேதியை முடிவெடுத்த பிறகு அனைவரும் விடைபெற்று கிளம்பினார்கள். ரோஹன் மட்டும் சக்தியுடன் பேச வேண்டும் என்ற ஆசையால் மீண்டும் மீண்டும் சக்தியை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் தாத்தா அவனை தன் கையோடு இழுத்து, நீ இன்னைக்கு என்னோட வா பார்ட்னர், நான் இன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றார். இதை கேட்ட ரோஹன் முகம் சுளித்து, ஆனா தாத்தா என்று சினுங்கினான். விஜேந்திரர் அவன் பேச்சை காதில் வாங்கவில்லை. அவனை தன்னுடன் அழைத்துச் சென்றார். ரோஹனை சோகமான முகத்துடன் பார்க்கும்போது சக்தி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சத்தமாக சிரித்து விட்டாள். சக்திக்கு நம்பவே முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமடிக்க எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருந்தது. வெளியே ஒவ்வொருவரும் அவர்கள் வந்த அந்தந்த காரில் ஏறி புறப்பட்டனர். அனன்யாவும் சக்தியின் பெற்றோரை தனிப்பட்ட முறையில் சந்தித்துவிட்டு கிளம்பினாள். போகும்போது கூட சக்தியின் பெற்றோர்கள் அனன்யாவிற்கு திரும்ப திரும்ப நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அனன்யாவை பார்த்ததும் தன் மகள் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாள் என்ற நம்பிக்கை அவர்கள் மனதில் எழுந்தது. வீட்டில் உள்ள அனைவரும் அனன்யாவுக்கு இவ்வளவு மரியாதையும் அன்பும் கொடுப்பதை பார்த்ததும் அனன்யாதான் இந்த வீட்டின் உயிர் என்று தெரிந்தது. மறுபுறம் அனன்யா காரில் அமைதியாக உட்கார்ந்து ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது அவள் மனதில் ஏதோ வருத்தம் இருப்பது போல் தோன்றியது. உதய்க்கு போன் செய்துவிட்டு அப்டேட்டை சொல்லிவிட்டு போனை வைத்த ருத்ரன் திரும்பி அனன்யாவை கவனித்தான். எதையோ யோசித்துக் கொண்டு தீவிர முகபாவனையுடன் இருந்த தன் மனைவியை பார்த்தவன் அவள் தோள் மீது கை போட்டு, என்னாச்சு பொண்டாட்டி, ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் ரோஹனும் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு என்று கேட்டவன் பிறகு புருவத்தை உயர்த்தி ஏளனம் செய்யும் விதமாக, உன் கொழுந்தனார் வரப்போற பொண்டாட்டிய நினைச்சு அண்ணிய கவனிக்கலையே, அதனால ஒருவேளை சோகமா இருக்கியோ என்று விசாரித்தான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா திரும்பி அவனை பார்த்து முறைத்துவிட்டு முகம் சுளித்தபடி அவன் மார்பை அணைத்துக் கொண்டு, ஹிஹிஹி, ரொம்ப காமெடியா இருந்துச்சு, சிரிச்சிட்டேன், போதுமா? அப்புறம் உங்களுக்கு ஜோக் அடிக்க தெரியலன்னா ட்ரை பண்ணாதீங்க என்று பதிலுக்கு அவளும் கிண்டல் செய்தாள். ருத்ரன் அனன்யாவின் தலையை கோதியபடி இனிமையான குரலில், நான் இப்படி ட்ரை பண்ணலன்னா நான் என்ன செய்யணும், என் பொண்டாட்டிய சோகத்திலிருந்து மீட்டெடுக்க என்று கேட்டவன் பிறகு எதையோ நினைத்துக் கொண்டு அனன்யா வயிற்றில் கை வைத்து மயக்கும் குரலில், இந்த ருத்ரனோட ஸ்டைல்ல என்னால சமாதானப்படுத்த முடியும், அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது என்றான். தன் வயிற்றை தடவும் ருத்ரனின் கைகளை தடுத்து நிறுத்திய அனன்யா, நீங்க இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், என்னோட பக்கத்துல இருங்க, எனக்கு அது போதும் என்று சொல்லிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டு அவனது மார்பை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். ருத்ரன் சிரித்துக்கொண்டே அவளது இடுப்பை தன் கைகளினால் சீண்டி, ஏ பொண்டாட்டி, நான் எப்பவும் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ என்னை விட்டு ஓடிக்கிட்டே இருக்க. சரி, அதையெல்லாம் விட்டுட்டு உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. என் பொண்டாட்டி முகத்துல இருந்த அந்த அழகான சிரிப்பு மறைஞ்சு போனதுக்கு என்ன காரணம் என்று கேட்டான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா தன் மூடிய கண்களை திறந்து சோகமான குரலில், அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு சக்தியோட அப்பா சொன்னதை கேட்டு எனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துல வந்துருச்சு என்றாள். அனன்யாவின் குரலில் இருந்த சோகத்தை உணர்ந்த ருத்ரன் அவளது கையை தன் கைக்குள் கோர்த்து, என்ன விஷயம் என்று கேட்டான். அனன்யா சிறு புன்னகையுடன், பல வருஷங்களா பெத்தவங்க தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருப்பாங்க. என்னோட பெத்தவங்களுக்கும் இது மாதிரி ஒரு கனவு தான் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எங்க அம்மா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. அவங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன எப்போ ரெடி பண்ணணும், என்ன கொடுக்கணும்னு.
என்னோட அப்பாவை நான் குறை சொல்ற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு என்னோட அப்பா தன்னோட வாழ்நாள்ல சம்பாதிச்ச பெரும் பகுதிய என்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தாரு. எல்லா மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருக்கிற சாதாரண விஷயம்தான் இது. ஆனா அவங்களோட கனவு ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்காக எல்லா வழியிலையும் முயற்சி செஞ்சிட்டு இருப்பாங்க என்று தன் வார்த்தைகளில் தொலைந்து போனவளுக்கு கண்கள் கலங்கியதை கூட உணரவில்லை. அனன்யா கண்ணீரை சிறிதும் விரும்பாத ருத்ரன் உடனடியாக அதை அன்புடன் துடைத்து விட்டான். அனன்யா அவன் கண்களை பார்த்து, அந்த கனவுகளோட தான் நாங்க வாழ்ந்தோம். ஆனா என்னோட அம்மா அப்பாவுக்கு அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு சக்தியோட அப்பா பேசுனதை கேட்டப்போ என்னோட வாழ்க்கையில எதுவுமே முழுமையடையாத மாதிரி இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசத்துடன் மீண்டும் ருத்ரனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த நேரத்தில் அவள் பெற்றோரை அதிகம் மிஸ் செய்தாள். அனன்யா பேசியதை கேட்ட ருத்ரன் அவள் வார்த்தைகளிலிருந்த ஏமாற்றத்தை புரிந்து கொள்ள முயன்றான். அனன்யாவின் உணர்வுகளை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் உணர முடியவில்லை. ஒருவேளை அவன் தந்தையான பிறகு இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம். ஒரு மகள் தன் தந்தையை விட்டுச் சென்று வேறொருவரை மணக்கும்போது அந்த தந்தையின் நிலை என்னவாக இருக்கும் என்று அவன் உணரவில்லை. ருத்ரன் சில நொடிகள் இப்படியே அமைதியாக இருந்தான். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயலும்போது அனன்யா கண்களை மூடிக்கொண்டு ருத்ரனின் மார்புக்கு அருகில் இருந்தாள். சில நொடிகளுக்குப் பிறகு ருத்ரன் அனன்யாவின் கையை பிடித்துக்கொண்டு, "ஏ பொண்டாட்டி" என்று அழைக்க அனன்யா கண்களை மூடிக்கொண்டு ம் என்றாள். ருத்ரன் தீவிரமான குரலில், "நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான். இதை கேட்ட அனன்யா அதிர்ச்சியுடன் கண்களை திறந்து தன்னை தீவிரமான முகபாவனையுடன் பார்த்து கொண்டிருந்த ருத்ரனை பார்த்தாள். பிறகு குழப்பமான முகபாவனையுடன், "என்ன சொன்னீங்க? கல்யாணமா? அதுவும் மறுபடியுமா? ஏன்?" என்று கேட்டாள். ருத்ரன் அனன்யாவின் முகத்தை பார்த்து, "ஆமா, கல்யாணம்தான். நாம ஏன் மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? நம்மளால முடியும்" என்று சொன்னான். பின்னர் அனன்யாவின் கண்ணங்களை தொட்டு அன்புடன் அவளை பார்த்து, "அந்த நேரத்துல உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறும்" என்று சொன்னான். அனன்யா ருத்ரன் சொன்னதை கேட்டு அவன் கண்களை ஒரு கணம் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அடுத்த கணமே ருத்ரனின் அபரிமிதமான அன்பைக் கண்டு புன்னகைத்தாள். அவள் கொஞ்சம் நெருக்கமாக நகர்ந்து அவனது கன்னங்களை பிடித்து உதட்டோரத்தில் ஒரு இனிய முத்தம் கொடுத்து, "இப்போ என்னோட ஒரே ஆசையே நீங்கதான். இனிமே எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போனது. இப்போ அத பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். உங்க மனசுல என்னோட ஆசைய நிறைவேற்றணும்னு ஒரு எண்ணம் இருக்கே, அது வரைக்கும் போதும்" என்று சொன்னாள். அனன்யா தன்னை முத்தமிடும்போது ருத்ரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை தன் கைகளில் நெருக்கமாக அணைத்தபடி, "இல்ல, நாம மறுபடியும் கல்யாணம் செஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை அனுபவிப்போம். நாம ஏன் அதை இப்பவே தொடங்கக்கூடாது" என்று கிண்டல் செய்தான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யாவின் கண்கள் படபடத்தன. அவள் உடனே ருத்ரனின் மார்பில் கை வைத்து பதட்டத்துடன், "என்ன சொல்றீங்க? நாம இப்போ கார்ல இருக்கோம். தனியா ரூம்ல ஒன்னும் இல்ல" என்று சொல்லிவிட்டு காரின் முன் சீட்டில் அமர்ந்திருக்கும் டிரைவரையும் ஜெகனையும் கண்களால் காட்டினாள். அதை கேட்ட ருத்ரன் சிரித்துக்கொண்டே அனன்யாவின் காதில், "கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவும் கேட்காது" என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவின் காதை தன் உதடுகளால் தொட்டு அவள் கழுத்தில் முத்தமிட்டான். அவன் முத்தமிட்டதும் பதட்டமான அனன்யா சினுங்களுடன் அவனை முறைத்துப் பார்த்தாள். ஏனோ அவளால் இந்த தருணத்தை ரசிக்க முடியவில்லை. ஏனெனில் மீண்டும் மீண்டும் அவளது கண்கள் தன் முன்னால் அமர்ந்திருந்த ஜெகன் மற்றும் டிரைவர் மீதே சென்றது. அதே சமயம் ருத்ரன் மீண்டும் மீண்டும் அனன்யா பதட்டப்படுவதை பார்த்து அவளை மேலும் தொந்தரவு செய்தான். சில சமயம் அனன்யாவின் கழுத்திலும், சில சமயம் அனன்யாவின் இடையிலும், சில சமயம் அனன்யாவின் முதுகிலும், சில சமயம் அவளின் கன்னங்களை தொட்டும் சீண்டினான். அவனது குறும்புத்தனத்திற்கு மத்தியில் எப்போது வீட்டிற்கு வந்தோம் என்று கூட ருத்ரனுக்கு தெரியவில்லை. கார் நின்றவுடன் அனன்யா ருத்ரனை தள்ளிவிட்டு சிரித்துக்கொண்டே ஓடினாள். ருத்ரனும் சிரித்துக்கொண்டே அனன்யாவின் பின்னால் ஓடினான். அனன்யா வேகமாக தன் அறைக்கு ஓடும்போது அவளை வழிமறித்து வந்த ரோஹன், "எங்க போனீங்க அண்ணி? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?" என்று கேட்டான். அனன்யா அவனுக்கு பதில் சொல்வதற்குள் ரோஹன் அவளது கையை பிடித்து தன்னுடன் அழைத்து வந்தவன், "சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. எனக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். போட்டுக்க நல்ல ட்ரெஸ் வாங்கணும். நீங்க தான் நல்லதா சூஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணணும்" என்றான். ரோஹனின் மகிழ்ச்சியை கண்டதும் பாவம் அனன்யாவால் ஒன்றும் மறுக்க முடியவில்லை. அவள் திரும்பி பார்த்தபோது ருத்ரன் கோபமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ருத்ரன் கோபப்படுவதை பார்த்த அனன்யா அவனை காத்திருக்கும்படி சைகை காட்டினாள். ஆனால் ருத்ரன் அதை கண்டுகொள்ளாமல் கோபமாக தன் அறைக்குச் செல்லாமல் ஸ்டடி ரூமிற்குச் சென்றான். இதை பார்த்த அனன்யாவிற்கு சங்கடமாக இருந்தது. ருத்ரனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் குழப்பமானாள். இப்படி மிகவும் மகிழ்ச்சியாக நாட்கள் கடந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த நாட்கள் ருத்ரனுக்கு மிகவும் மோசமாக இருந்தன. ஏனெனில் கடந்த நாட்களில் ரோஹன் அனன்யாவை
தனது நிச்சயதார்த்தத்திற்கான வேலையில் எப்போதும் பிஸியாக வைத்திருந்தான். சக்தியை விட அவன் உற்சாகமாக காணப்பட்டான். இதை பார்த்த ருத்ரனுக்கு உள்ளுக்குள் கோபம் வந்தது. ரோஹன் தனது சொந்த தம்பியாக இல்லாமல் இருந்திருந்தால் தன் மனைவியை அழைத்துச் சென்றவனை என்ன செய்திருப்பான் என்று அவனுக்கே தெரியாது. இதைத் தவிர ரோஹன் முகத்தில் அத்தகைய மகிழ்ச்சியை அரிதாகவே பார்த்ததால் ருத்ரனுக்கும் உள்ளுக்குள் மகிழ்ச்சியும் இருந்தது. ரோஹன் நிச்சயதார்த்தத்திற்கு தனக்கென சரியான ஆடைகளை தேர்ந்தெடுக்க பல டிசைனர்களுடன் ஆலோசனை நடத்தினான். இறுதியில் அனன்யாவும் சக்தியும் சேர்ந்து அவனுக்கான உடையை முடிவு செய்தனர். ரோஹன் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். மற்றவர்களைப் போல் இல்லாமல் அவன் தன் சிறப்பான நாளுக்காக தயாராகிக் கொண்டிருந்தான். ஏனெனில் அவன் தன் வாழ்க்கையில் சக்தியை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இப்படியே நாட்கள் கழிந்து அந்த விசேஷ நாளும் வந்தது. இந்தச் செய்தியை யாரும் மீடியாவில் கசியவிடக்கூடாது என்பதால் உதய் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு தனியார் ஹோட்டலில் நிச்சயதார்த்த விழா நடக்க ஏற்பாடு செய்திருந்தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விருந்தினர்கள் மட்டுமே நிச்சயதார்த்தத்திற்கு அழைக்கப்பட்டனர். வீட்டில் அனன்யா மற்ற வேலைகளை முடித்துவிட்டு விசேஷத்திற்கு தயாராக தன் அறைக்கு வந்தாள். உடைகளை எடுக்க கபோர்டை நோக்கி நடக்கும் போதே அவள் பார்வை படுக்கையின் மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பெட்டியின் மீது போனது. அந்த பெட்டி மிகவும் அழகாக இருந்தது. அனன்யா மகிழ்ச்சியுடன் அந்த பெட்டியை நோக்கி நடந்து சென்றாள். அவள் அதை திறந்ததும் ஒரு கணம் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனாள். அதில் ஒரு அழகான தங்க நிற பட்டுப்புடவை வைக்கப்பட்டிருந்தது. அனன்யா தன் கையில் இருந்த சேலையை பார்த்து கொண்டே இருந்தாள். ருத்ரன் அவளை பின்னாலிருந்து கட்டிப்பிடித்து அவள் காதில் கிசுகிசுக்கும் குரலில், "உன்னோட கிஃப்ட் எப்படி இருக்கு?" என்று கேட்டான். ருத்ரனின் அணைப்பை உணர்ந்தவள் புன்னகையுடன், "ரொம்ப நல்லா இருக்கு" என்றாள். ருத்ரன் உடனே, "ரொம்ப நல்லா இருக்கா இல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா?" என்று கேட்டான். ருத்ரன் இதை கேட்டதும் அனன்யா புன்னகையுடன் அவனை நோக்கித் திரும்பி அவன் கன்னங்களில் அன்புடன் முத்தமிட்டு, "வெரி வெரி நைஸ், தேங்க்யூ புருஷா" என்று கூறினாள். அனன்யா முத்தமிட்டதும் ருத்ரன் தன் கன்னங்களை தொட்டு, "பொண்டாட்டி, ஒவ்வொரு தடவையும் எனக்கு இவ்ளோ அழகான ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிடைச்சா நான் ஊர்ல இருக்கிற எல்லா துணிக்கடையையும் காலி பண்ணிடுவேன்" என்று சொன்னான். அனன்யா ருத்ரன் சொன்னதை கேட்டு வெட்கப்பட்டாள். பின்னர் அவனது கோட்டை சரி செய்து கொண்டே, "என் பாசமான புருஷா, இந்த பெஸ்ட் தேங்க்ஸ் பெஸ்ட் விஷயங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சோ உங்க ஆசைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் ரெடியாக விடுறீங்களா?" என்று கேட்டாள். அனன்யா இதை சொன்னதும் ருத்ரன் முகத்தைச் சுருக்கி அவள் அருகில் மேலும் நெருங்கியவன், "ஹே பொண்டாட்டி, இன்னைக்கு நான் ஏன் உன்னை ரெடி பண்ணக்கூடாது?" என்று கேட்டான். ருத்ரன் சொன்னதை கேட்டதும் அனன்யா புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்து, "ஹெல்ப்பா? நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் இந்த விஷயத்துல?" என்று முறைத்துக் கொண்டே கேட்டாள். ருத்ரன் எதையோ யோசித்து தலையை சொரிந்து கொண்டே, "நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதில்ல. ஆனா நீ ரெடியாகிறத பல தடவை பார்த்திருக்கேன். அதனால இன்னைக்கு ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன்" என்று சொல்லிக்கொண்டே அனன்யா அருகில் செல்ல அவள் உடனே அவனை தள்ளிவிட்டு, "புதுசா டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமில்ல. என்ன விடுங்க. நான் சீக்கிரம் ரெடியாகி போய் ரோஹனை பார்க்கணும். நான் போனாதான் அவனும் சரியான நேரத்துக்கு கிளம்புவான். இல்லனா அப்பா கிட்ட திட்டு வாங்கணும்" என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே புடவை கட்டப் போனாள். ருத்ரனும் வேகமாக தலையை ஆட்டிக்கொண்டு அவனும் ரெடியாகச் சென்றான். விஜேந்திரர் அறையில் அவர் ஏற்கனவே தயாராகி தன் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது யாரோ திடீரென அவருடைய அறையின் கதவை தட்டினார்கள். அதை கேட்டதும் விஜேந்திரர் நிமிர்ந்து பார்க்க ஆகாஷ் தன் அப்பாவை பார்த்து சிரித்துக்கொண்டே அவரை நோக்கி நடந்து வந்தார். ஆகாஷை பார்த்ததும் விஜேந்திரர் அவரை உள்ளே அழைத்து சேரில் அமரச் செய்து, "என்ன ஆகாஷ், இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? உனக்கு எதுவும் வேலை இல்லையா?" என்று விசாரித்தார். ஆகாஷ் சிரித்துக்கொண்டே உள்ளே வந்து, "அட அப்பா, இன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க" என்று சொன்னார். ஆகாஷ் பாராட்டை கேட்டதும் விஜேந்திரர் குனிந்து தன் ஆடைகளை பார்த்து, "இதெல்லாம் என் மருமகளோட சாய்ஸ். உண்மையிலேயே அவளோட வருகையாலதான் நம்மளோட நிறமில்லாம இருந்த இந்த வீடு வண்ணமயமானது போல தெரியுது" என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்ட ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, "உண்மைய சொன்னீங்கப்பா. நம்ம வீட்டை என்னோட பொண்டாட்டி கௌசல்யா மாதிரி யாராவது பாத்துப்பாங்களான்னு நான் யோசிச்சது கூட இல்ல. ருத்ரனுக்கு ஏற்கனவே பார்த்த அந்த பொண்ணு ஓடிப்போனதும் அனன்யாவை நம்ம ருத்ரனுக்கு கல்யாணம் பண்ண சமயம் கூட நான் ரொம்ப விசித்திரமா ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த காரணமும் இல்லாம எந்த ஒரு முடிவையும் எடுத்ததில்ல. அதுவும் நீங்க அனன்யாவை இந்த வீட்டு மருமகளா சூஸ் பண்ணது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்" என்று தன் மனதில் தோன்றிய எண்ணத்தை வெளிப்படுத்தினார் ஆகாஷ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.